ஏன்னா என்னத்தை தான் பேசியிருக்கேன்றத மிந்தி மாதிரி இப்படி பெண்கள் சாபம் விட்டாங்கங்க, தாத்தா பொம்பளையை கிணத்துல தள்ளி விட்டாருங்க, முன்னோர்கள் சாபம் விட்டுருச்சிங்கன்ற அந்த கூத்து பொய் பித்தலாட்டம் எல்லாம் சொல்லாம இந்த பிளானட் இங்க இருந்தா இதை தான் செய்யும், அந்த பிளானட் இங்க இருந்தா அதை தான் செய்யும். சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தாரு, அப்ப இந்த பரிகாரத்துக்கெல்லாம் விது இல்லைனாக்கா சாமியாருங்களுக்குலாம் என்ன வேலைங்க அப்படின்னு. சாமியாருக்குலாம் என்ன வேலை, இல்லாத சொல்லி சொல்லி காசு போடுங்கிற வேலை, இதுதானே வேலை. இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த கிரகம் இங்க இருந்தா அங்க இருக்கும். ஒருத்தர் இறந்து போயிருவாருன்னா இறந்து போயிருவாருங்க, ஒருத்தர் இறக்க மாட்டார் உயிரோட வந்துருவாருன்னா மலையில இருந்து உருண்டு விழுந்தா கூட எழுந்திருச்சு நல்லா வருவாரு, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்த ஒருத்தர் இறந்து போயிருவாரு, ஏன்னா அவருக்கு அதோட ஆயில் முடிஞ்சிருச்சுன்னு. இப்படிதான் இருக்கும். இல்லைங்க பரிகார வேலை செய்யணும். நான் மறுபடியும் சொல்றேங்க, கோர்ட் வேணாம், போலீஸ் ஸ்டேஷன் வேணாம், எலெக்ஷன் வேணாங்க, எல்லாரும் பரிகாரம் பண்ணியே நாட்டுக்கு பிரசிடண்டாவோ அதிபராவோ பிரைம் மினிஸ்டராவோ மந்திரியாவோ ஆயிரலாம். ஓட்டு வேணாம், ஒன்றும் வேணாம். சரிங்களா? வணக்கம் அன்பு. பணம் சம்பாதிக்கும் அமைப்பு எப்போது, கடன் எப்பொழுது தீரும், கட்டுமான தொழில் சிறப்பு எப்பொழுது, அதீத சுபத்துவம் சுபத்துவ கிரகம். நாகர்கோயிலில் பிறந்திருக்கிறீங்க. அஸ்வின் டேவ் வின்ஸா நீங்க? சரி, கட்டுமானம்னா செவ்வாய் சுப அமைப்புல இருக்கணும். ஆனா பணம் சம்பாதிக்கும் அமைப்பு அப்படின்னாலே 6, 8, 12 சுப அமைப்பு, குறிப்பா 6, 12 ஒரு மாதிரி இருக்கணுங்க. அப்பதான் எப்படியாவது குறுக்கோளில அதுல கூட புத்திக்கு வித்யாகாரகனான புத்திசாலியான புதன் அந்த மாதிரியான 6, 12ஆம் இடத்துல இருக்கும்போது தான் உங்களுக்கு மைண்ட் ஒரு மாதிரி கிரிமினலா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? பாப்போமா. 24 ஏப்ரல் 1994 7:10 காலையில பிறந்திருக்கிறீங்க. 7:10 காலை. இது சொல்லும் போது தாங்க எனக்கு சிரிப்பு வருது. அன்னைக்கு ஒரு லைவ் பார்த்தேன். அந்த லைவ்ல அவர் பேசி அந்த லைவ் ஃபுல்லாக அவர் பலன் சொன்னதை விட அவர் கருத்து சொன்னது தான் நிறைய இருந்தது. அந்த மாதிரி ஒரு லைவ் பார்த்தேன், எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எங்கே பிறந்தீங்க? நாகர்கோயில். கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். கேள்வி என்ன? கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். சரி, இந்த இடத்துல லக்னத்தில் 6ஆம் அதிபதி புதன் லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறாரு. இவ்வளோதானே? சுபத்துவமாக வேற இருக்கிறாரு. உண்மையிலே உங்களுக்கு குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தே தீருது. அதே நேரத்தில் அதீத ஒளியான அமைப்பினுடைய சந்திரன், வளர்பிறை சந்திரனுடைய நேர் 1 டிகிரி பார்வையில செவ்வாயோட இதுல தான் இருக்கிறீங்க. லக்னம் வலுத்து லக்னாதிபதி வலுத்த ஜாதகம்ன்ற அமைப்புகள்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான ஜாதகம். அதே நேரத்தில் கன்னி ராசியா இருக்கிறீங்க, அஸ்த நட்சத்திரமா இருக்கிறீங்க. அடுத்தது கண்டக சனி வருது. கண்டக சனி எதுவும் செய்யாதுன்னு தயவு செஞ்சு பேசினாங்கன்னா பிரதர், அனுபவத்துல சொல்றேன், கண்டக சனியில தான் நீங்க கான்ஃபிடண்டா யாரை கூக்கி பக்கத்தில் வச்சுக்கூடாது அவரை வச்சுக்குவீங்க. இந்த வேலையை நீங்க செய்வீங்க. சரி, இதுக்கப்புறம் வர்றது குரு திசை. குரு உங்களுக்கு 12ஆம் அதிபதி. முதல்ல என்ன பண்ணுவாரு? உங்களை இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி பலன் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்வார். எஸ், ஆமா, இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி செய்யக்கூடிய சில அமைப்புகளை பண்ணி, இப்போ என்ன நாகர்கோயில் இருக்கீங்கன்னா நாகர்கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு. இங்க கூட சொல்லிடுவேன், வேலை தொழில் அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா வரும். இந்த ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமா இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. இந்த ஜாதகத்துக்கு கெட்டது பண்ணக்கூடிய புதன் லக்னத்தில் அமர்ந்து குருவின் பார்வையிலையும் சந்திராதியோகத்திலையும் இருக்காரு. ஒரே காரணத்தினால 6ஆம் பாவக வழியா சம்பாதிப்பீங்க. கண்டிப்பா 6ஆம் பாவகத்தின் அமைப்புகள்ல 6ஆம் பாவகத்தினுடைய ஆதிபத்தியத்தின் ரீதியில சம்பாதிப்பீங்க. சனி 11ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால அஷ்டம சனியை தவிர்த்து மற்ற நாட்கள்ல மாட்டிக்க மாட்டீங்க. நான் எவ்வளவு தெளிவா பேசுறேன் பாருங்க. அந்த இடத்துல பிறந்த ஜாதகத்துல சனி 11ஆம் இடத்துல சுபத்துவ நிலையில இருக்காருன்ற காரணத்தினால இங்க கட்டுமான தொழிலை மட்டும் நீங்க செய்ய மாட்டீங்க, சனி சம்பந்தப்படுற தொழிலும் செய்வீங்க, புதன் சார்ந்த அமைப்புகளும் பண்ணுவீங்க, நிறைய தொழில் செய்வீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. ஆனா அஷ்டம சனி நடக்கக்கூடிய 2027 2030 அந்த காலகட்டம் வரைக்கும் யாரால பிரச்சனையில மாட்டிக்கணுமோ, யாரால கடன்ல மாட்டிக்கணுமோ, யாரால போலீஸ்ல மாட்டிக்கணுமோ, இதெல்லாம் நீங்க கவனமா இருங்க. யாரால போலீஸ்ல மாட்டிக்கணுமோ இந்த நபர்களை இப்பவே நான் அடிக்கடி சொல்லுவேன், பாம்பை தூக்கி பக்கத்துல வச்சு பால் ஊத்திக்கிட்டு இருப்பீங்க. 2026 27 பிறகு அது அப்படியே தீண்ட ஆரம்பிக்கும். கன்னிராசிக்காரங்களுக்குன்னு சொல்லுவேன்ல, இதுதான் அந்த அமைப்பு. அதே நேரத்தில் லக்னாதிபதி வலுத்து இருக்கிறதுனாலையும் லக்னத்தில் 6ஆம் அதிபதி இருக்கிறதுனாலையும் பயங்கர கிரிமினல். நீங்க உங்களால பயங்கரமா கிரிமினலா யோசிக்க முடியும். புத்திக்கு காரகனான புதன் இங்க இருக்கிறாரு பாருங்க. உண்மையிலே பிரதர், ஜோசியத்தை ஒரு புதிய பாணியில திருப்பி இருக்கிற மலேசியாலன்றதுல என்னோட குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் முன்னிலையில ஒரு விஷயம் சொன்னேன். மலேசியால நான் பேசுற மனுக்கு ஜோதிடம் சிரிக்கிற ஒரு விஷயமா இருந்தது. இப்போ ஜோசியனாலே பயங்கரமான ஒரு மரியாதை அமைப்புகளை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பாருங்க, சொல்றத இப்ப சொல்லி எல்லாம் பேசி முடிஞ்சோன்னு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இது எல்லாம் அப்படியே கட்டம் போட்டு அட்மின் அப்படியே போஸ்டா பண்ணிடுவாங்க. ஏன்னா என்னத்தை தான் பேசியிருக்கேன்றத மிந்தி மாதிரி இப்படி பெண்கள் சாபம் விட்டாங்கங்க, தாத்தா பொம்பளையை கிணத்துல தள்ளி விட்டாருங்க, முன்னோர்கள் சாபம் விட்டுருச்சிங்கன்ற அந்த கூத்து பொய் பித்தலாட்டம் எல்லாம் சொல்லாம இந்த பிளானட் இங்க இருந்தா இதை தான் செய்யும், அந்த பிளானட் இங்க இருந்தா அதை தான் செய்யும். சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தாரு, அப்ப இந்த பரிகாரத்துக்கெல்லாம் விது இல்லைனாக்கா சாமியாருங்களுக்குலாம் என்ன வேலைங்க அப்படின்னு.
அப்படின்னு. சாமியாருக்குலாம் என்ன வேலை? இல்லாத சொல்லி சொல்லி காசு போடுங்கிற வேலை, இதுதானே வேலை. இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த கிரகம் இங்க இருந்து அங்க இருக்கும். ஒருத்தர் இறந்து போயிருவாருன்னா இறந்து போயிருவாருங்க. ஒருத்தர் இறக்க மாட்டார், உயிரோட வந்துருவாருன்னா மலையில இருந்து உருண்டு விழுந்தா கூட எழுந்திருச்சு நல்லா வருவாரு. பாத்ரூம்ல வலிக்கி விழுந்த ஒருத்தர் இறந்து போயிருவாரு, ஏன்னா அவருக்கு அதோட ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னு. இப்படித்தான் இருக்கும். இல்லைங்க பரிகார வேலை செய்யணும். நான் மறுபடியும் சொல்றேங்க, கோர்ட் வேணா, போலீஸ் ஸ்டேஷன் வேணா, எலெக்ஷன் வேணாங்க. எல்லாரும் பரிகாரம் பண்ணியே நாட்டுக்கு பிரசிடண்டாவோ, அதிபராவோ, பிரைம் மினிஸ்டராவோ, மந்திரியாவோ ஆயிரலாம். ஓட்டு வேணாம், ஒன்றும் வேணாம். சரிங்களா? சரி, இந்த அமைப்புகள்ல பிரதர் நல்லாவே இருக்க போறீங்க. அஷ்டம சனியில கவனமா இருங்க.